ஹலோ ஆல், வெல்கம் டு தாமால்ஸ் விலாக். நம்ம இந்த பார்க் விசிட்டோட எண்டிங் விலாக் தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட க்ரீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மரம்லாம் வந்து ஆற்றோட கரையோரத்தில் இருக்குங்க. இங்கே இருக்கிற பச்சையான மரங்கள், அப்புறம் அந்த பூக்கள், அந்த ஆற்றுப்படுகை, இங்கே வளர்ந்து நிற்கிற பெரிய மரங்கள் எல்லாமே இந்த பூங்காவிற்கு வந்து ரொம்ப அழகாக கொடுக்குதுங்க. இங்கே பார்த்தீங்களா, சுற்றியும் மாடை மாதிரி காட்டி விட்டு அது நடுவில் சென்டராக ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு இல்லைங்களா. இதில் உட்காந்து நம்ம பேசினாலும் நமக்கு வந்து டைம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அவங்களோட வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புதராட்ட மரங்கள்லாம் வளர்ந்துன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பேமெண்ட் ஏரியா. இப்போ வந்து நம்ம பார்க்கோட அடுத்த சைட் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை ஃபேமிலியோடவோ வந்து அவங்களோட என்ஜாய் பண்ணால் நமக்கு டைமும் போகும். அதே சமயம் வந்து நமக்கு ஒரு அழகான ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்குங்க. பாருங்கள், ஒருத்தர் இவ்வளோ அழகாக நிம்மதியான தூக்கம் போட்டுட்ருக்காரு. பட் அவர் தூக்கம் போடலைங்க, அவர் வந்து யார் கூடயோ ஃபோன் பேசிட்டு அழகாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். முன்னே இருந்ததோட ரொம்ப அழகாக சுத்தம் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி பாருங்கள், டேமோட வியூ தெரியுது பார்த்தீங்களா. நம்ம இப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு இல்லாமல் நம்மளோட வருங்கால சந்ததிக்கும் வந்து இந்த அழகாக விட்டு சொல்லுவோம் நம்ம. இந்த இடம்லாம் வந்து சின்ன வயசில் வந்து அழகாக முந்திரி தோப்புலாம் நிறையா இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து முந்திரி கொட்டையெல்லாம் பறிச்சுட்டு அந்த முந்திரி பழத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த இடத்த வந்து கடந்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான பூச்செடிகள், அப்புறம் அந்த அழகு செடிகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா வந்து சுற்றியும் பார்க்குள்ள ஸ்பேஸில் நடுறதுக்கு தாங்க. இதுக்காகவே தனியாக அவங்க வந்து ஆட்கள் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பார்க்கோட ஒரு சின்ன நர்சரி கார்டன். அங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய குரோட்டன்ஸ் வந்து அந்த மரத்து மலையில் அழகாக சுற்றி ஏற விட்டுட்ருக்காங்க. இலைகளும் பாருங்கள், பெரிய இலையாட்ட வளர்ந்து நிற்கிது. அதே மரத்தை சுற்றி அவ்வளோ அழகாக வந்து பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்த தாண்டி போனால் நமக்கு வந்து ப்ளே கிரவுண்ட் ஏரியா வந்துடுங்க. அந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கான உடற்பயிற்சி இடங்களும் இருக்கும். அதே சமயம் வந்து நடைபாதைக்கான இடமும் அந்த இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல அழகாக சின்ன சின்னதாக ஸ்டாச்சு 2 இருந்துச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். இந்த பார்க்கோட அழகே அதனோட க்ரீனரியும் அதனோட வந்து அந்த செடிகள், அந்த மரங்கள் தாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே சமயம் நீங்கள் வெயில் காலத்தில் வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாகவும் அது வந்து அழகான நிழல் தர இடமாகவும் இருக்குங்க. எப்போவுமே இந்த பார்க் வரும்போது 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஒன்று வந்து ஐஸ்கிரீம், இன்னொன்று வந்து அங்கே பக்கத்தில் இருக்க மீன் கடையில் மீன் வாங்கி சாப்பிட்றது. நாங்கள் 2யுமே தவறாமல் பண்ணிவிடுவோங்க. பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் வந்து அந்த க்ரீனரி பிளேஸை கடந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில், அதுதாங்க வந்து ஒரு ஸ்மால் ஃபிஷ் அக்வேரியங்க. இங்கே வந்து சின்ன சின்ன கலர் மீன்கள்லாம் ஒரு தொட்டியில் விட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பெரிய கேட் ஃபிஷ், ஒரு பெரிய ஆமையெல்லாம் வந்து அங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அவர் தாங்க கர்னல் எல்லிஸ் பிரபு. இவர் தாங்க இந்த மேட்டூர் அணையோட சிற்பின்னு சொல்லலாம். இவர் தாங்க இதை வடிவமைத்தவரும் கூட. கல்வெட்டுலேயே வந்து அந்த மேட்டூர் அணையோட வந்து நீளம், அகலம், உயரங்கள்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாச்சுவை தாண்டி உள்ளே போகிறோம். அந்தாண்ட தெரியுதுங்களா, அது ஒரு ஸ்மால் பாம்பு பண்ணைன்னே சொல்லலாங்க. இந்தாண்டையும் இருக்க 2 மலைப்பாம்பு விட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி ஈவினிங் டைம் வந்துட்டோம்னா கூட இந்த நீர்வீழ்ச்சி, அப்புறம் அந்த வந்து பறவைகள், அந்த சத்தம்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்பவுமே இனிமையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன ஒரு பாம்பு பண்ணைக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், 2 மலைப்பாம்பு உள்ளே விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மலைப்பாம்பு வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குங்க. அந்தாண்ட பார்த்தீங்களா ஒரு குட்டி பாம்பு ஒன்று இருக்குது. இந்தாண்ட கொஞ்சம் பெரிய பாம்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு ஃபுட்டுமே வந்து லைவ் ப்ராய்லர் கோழி தாங்க போடுவாங்க. அது வந்து அந்த முழுங்கிட்டு அந்த இடத்துல நவராமல் அதே சமயம் அந்த இடத்துலையே படுத்துருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு. சில சமயம் மக்கள் இதுக்குள்ளே காசெல்லாம் தூக்கி போடுவாங்க. அந்த காசெல்லாம் எடுத்து அவங்க மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா காசெல்லாம் நிறைய கிடக்குது பார்த்தீங்களா. 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, அப்புறம் சில்லற காயின்லாம் நிறைய உள்ளே கிடக்குங்க. இந்த மலைப்பாம்புலாம் நான் வெனாமஸ் ஸ்னேக்குங்க. இதை கடித்தாலும் விஷயம் இல்லை. பட் வந்து இதனோட பெரிய இரையை வந்து வாய் வழியாக முழுங்க தான் ட்ரை பண்ணோம். இப்போ இந்த சைடு நம்ம வெனாமஸ் ஸ்னேக் செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட பாம்புகள் இருக்குது. அந்த திட்டை விட்டு பார்த்திங்கன்னா அதில் நிறைய பாம்புகள் படுத்துட்ருக்குங்க. விட்டுட்டு மறுபடியும் மலைப்பாம்பே கவர் பண்ணலான்ட்டு ஒரு சிங்கிள் பாம்பு வந்து க்ளோஸ்அப்பில் கவர் பண்ணியிருக்கான் பாருங்கள். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக படுத்து கிடக்குது. இது வந்து சில சமயம் நகராமையே ரொம்ப நேரத்துக்கு அப்படியே படுத்து கிடக்குங்க. இந்த பாம்பு 20 அடி நீளம் கூட வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. எப்போவுமே தன்னோட இரையை அழுத்தி கொள்ளும், அப்புறம் விழுங்க ஆரம்பிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபிஷ் அக்வேரியத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஃபிஷ்ஷஸ் வந்து நிறையா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்மால் பேரட் ஃபிஷ்ஷுங்க. அப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு திலேப்பியா வகை ஃபிஷ்ஷுங்க. இது வந்து ஒயிட் ஷார்க், பிளாக் ஷார்க்குங்க. இது வந்து பிரான்கா வகையை சேர்ந்த ஒரு வகையான ஃபிஷ்ஷுங்க. அது ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு பார்க்குறதுக்கே கண்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இனிமையாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், பிளாக் மோலி, ஒயிட் மோலி அண்ட் ஆரஞ்சு மோலி ஃபிஷ்ஷுங்க. இது வந்து பேரட் ஃபிஷ்ஷுங்க. இதுலேயே பாருங்கள் ஒரு பெரிய திலாப்பியா வகை ஃபிஷ் வெட்ட வச்சுருக்காங்க. அது ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து கோய்கார் ஃபிஷ்ஷுங்க. இது அதே பிரான்கா வகையை சேர்ந்த ஃபிஷ் தாங்க.
இது ஒரு வகையான கோய்கா ஃபிஷ்ஷுங்க. இதில் பாருங்கள் சின்ன சின்ன ஃபிஷ் நிறையா விட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் மோலி வகை சேர்ந்த ஃபிஷ் தாங்க. அதில் டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டியில் இருக்குது. கலர் மிக்ஸ்டு கலரில் இருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பிளாக் கலரில் இந்த ஃபிஷ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷுக்கு வரதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வெறும் 5 ரூபா தாங்க. நிறைய கலர் ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சில்வர் லைன் ஃபிஷ் நிறையா இருக்குங்க இந்த இடத்துல. இது ஒரு வகையான பேரட் ஃபிஷ்ஷுங்க. இங்கே பார்த்தீங்களா பிக் ஃபிஷ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்களா ஒரு ஒயிட் ஷார்க்கும் அப்புறம் வந்து பிளாக் ஷார்க் வச்சுருக்காங்க. தொட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாமே அதனோட நீந்தருக்கு அழகான இடவசதி விட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே மோட்டரும் செட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்களா அழகான ஒரு கலர்ஃபுல் ஃபிஷ் விட்டு வச்சுருக்காங்க. இது வந்துலாம் வந்து பிளாக் மோலி ஃபிஷ்ஷுங்க. ஃபிஷ்லாம் ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கு ரெகுலராக ஃபுட் போட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேரட் ஃபிஷ் தாங்க. எல்லோ கலர் இருக்கிறனால இது எல்லோ பேரட் ஃபிஷ்ஷுங்க. இந்த ஃபிஷ் பார்த்துட்ருக்கல டைம் போனதே தெரிலங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபிஷ்ஷிங்கோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா இங்கே பெரிய வட்ட வடிவமான குளம் இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏகப்பட்ட கேட் ஃபிஷ் விட்டு வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆம் ஒன்று படுத்துட்ருக்கு பார்த்தீங்களா. அது கூட ஒரே ஒரு கேட் ஃபிஷ் மட்டும் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஆல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ்.